ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவில் திருவிழா. எங்கள் அம்மாவோட ஊர் கோவில் திருவிழா. இது என்ன சொல்கிறது, கோவில் திருவிழா அப்படின்றத விட எங்கள் ஊர் சைட்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, கோவில் கொடை, அம்மன் கொடை அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா சாமிக்கு கொடை கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது கோவில் கொடை, அம்மன் கொடை அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை சவுத் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேம் கோவில் கொடை அப்படின்னா என்னென்னு தெரியும். சவுத் சைட் மீன்ஸ் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த சைடு இருக்கவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக இந்த கோவில் கொடை அதெல்லாம் பற்றி தெரியும். ஸோ எஸ், இந்த கோவில் கொடை எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, சாமிக்கு கோவில் கொடை புதன்கிழமை தான் கொடுப்பாங்க. அதுக்கு 1 வீக் முன்னாடியே இது அது என்ன கொடி ஏற்றுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்களா, ஊர்லேருந்து யாரும் வெளியவும் போக மாட்டாங்க, உள்ளே வர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்போல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த கோவில் கொடை டைமில் மட்டும் வெளியூரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வருவாங்க. அண்ட் என்ன முக்கியமாக பண்ணுவாங்கன்னா, கொடியேற்றினதுக்கப்புறமேட்டு கறி அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு முளைப்பாரி கண்டிப்பாக வளர்ப்பாங்க. எல்லார் வீட்டிலேருந்தும் ஓரளவு முளைப்பாரி வளர்ப்பாங்க. அப்புறமேட்டு அது என்ன பால் குடம் அதெல்லாம் தூக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விரதம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஊர் சைட்லாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்ன சொல்கிற ப்ரிப்ரேஷன் மாதிரி, கோவில் திருவிழாவுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதுதான் இந்த மண்டே நைட்டில் இருந்து தான் கோவில் கொடை ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் மேளம் அதெல்லாம் அடித்து சாமி அதுதான் கோவில் கொடையை தொடங்கி வைக்கிற மாதிரி. ஊரில் இருக்க எல்லா கோவில் முன்னாடியும் போய் இந்த மாதிரி மேளம் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மண்டே அன்னைக்கு நைட்டே இந்த மாதிரி விளக்கு பூஜை நடத்துவாங்க. மாவிளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு, இந்த மாவு தெனை மாவு, அரிசி மாவு, அப்புறம் மண்டை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி போட்டு பிடிச்சி வைப்பாங்க. அப்புறம் உள்ள நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி திரியேற்றி அந்த மாவிளக்கு பூஜை நடக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு நல்லா பாட்டு பாடிட்டே இந்த மாதிரி விளக்கு பூஜைலாம் சொல்லி நடத்துவாங்க. அதான் சொல்லுவாங்களே பஜனை பாடுறது, அந்த மாதிரிலாம் பாடிட்டே இந்த விளக்கு பூஜை நடத்துவாங்க. இந்த வாளியில் எண்ணெய் வச்சுட்டு யார் யாருக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கோ அவங்க போய் ஊற்றிட்டு இருக்காங்க. மாவிளக்கு பூஜை. இங்கே பிங்க் சாரியில் உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் எங்கள் அத்தையும் விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் விளக்கு பூஜை முடிஞ்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த லைட் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, திருவிழாவுக்கு ஒரு பெரிய அடையாளமே இந்த சீரியல் லைட்டும் இந்த மாதிரி அங்கங்கே வைக்கிற சாமி இதுவும் தான். ரொம்ப அழகாக கண்ணே பறிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இதெல்லாம். ஸோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரிலல, ஸோ உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படி சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ அப்படியே கட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், ஐ மீன் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை சரியா. அப்போ என்ன பண்ணுவாங்க காலையில் அப்படின்னா, முளைப்பாரியா இல்லை பால் குடம் எடுத்துப்பாங்க தெரியுமா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கடற்கரைக்கு போயிட்டு, அவங்க மட்டும் கிடையாது நிறைய ஊர் மக்களும் போயிட்டு கடற்கரை, திருச்செந்தூர் சைடு தானே எங்களோட நேட்டிவ் இருக்குது. ஸோ முருகன் கோயிலுக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. தீர்த்தம்னா கடல் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கடலில் குளிச்சுட்டு கடல் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பால் குடம் எடுக்கிறாங்களே அவங்க எங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும், முருகன் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கள் ஊர் வரைக்கும் நடந்தே வருவாங்க. நடக்க முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களாம் என்னென்னா இந்த ஒரு குட்டியான மாதிரி ஒன்று வச்சு அதில் ஏற்றிட்டு நடுவில் ஒரு கோவில் இருக்கும். திருச்செந்தூருக்கும் எங்கள் ஊருக்கும் நல்ல ஒரு கோவில் இருக்கும், அங்கேருந்து நடந்து வருவாங்க. நான் சொன்னேன்ல பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இங்கே சாமி முன்னாடி அப்படியே அந்த குடத்தை வச்சுட்டு உடனே அபிஷேகம் நடந்துடும். உடனே பால் அபிஷேகம்லாம் நடந்துடும். சில பேர் தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க, அந்த பால் அபிஷேகத்தோட பால் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் வாங்கிட்டு போக மாட்டாங்க. என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல, ஆனால் இப்போ பால் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு சாமிக்கு.
இப்போ ஏன் எல்லோரும் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா, சாமிக்கு வந்து சாமி ஆடுவாங்க சரியா? அந்த கும்பம் எடுத்துகிட்டு வந்து சாமி ஆடுவாங்க. அப்போ சாமிக்கு வந்து அருள் வர்றதுக்கு மேளம்லாம் அடித்தா தான் அருள் வரும். மேளம்லாம் வந்து என்னென்னா, சின்ன பசங்க டான்ஸ் ஆடுறதுக்காக அங்கேயே அங்கே பீச்லேருந்து சின்ன பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அவங்க கூடயே நின்றுருச்சு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து சாமி வந்து எனக்கு அருள் வரணும்னா அந்த மேளம்லாம் அடிக்கணும், அப்போ தான் சாமி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஆச்சரியமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. எப்படா சாமிக்கு வந்து அருள் வரும், எப்போ அந்த மேலலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வந்துட்டாங்க பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டே. More moments later. எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் தான் அடுத்த பெருசாக ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். ஸோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, முளைப்பாரி வந்து வச்சு நொடில் இது பண்ணுவாங்க. சுற்றி சாமி ஆடும், நொடில் வந்து முளைப்பாரி இருக்கும். முளைப்பாரி வச்சவங்க கும்மி அடிப்பாங்க. கும்மிலாம் அடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த முளைப்பாரி எடுத்து 3 தடவை கோவிலை சுற்றிட்டு அப்புறம் சாமி ரூம்குள்ளே போய் வச்சுருவாங்க. இந்த கும்மி அடித்து சாமிக்கிட்டலாம் வச்சதுக்கப்புறமா வான வேடிக்கை விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வான வேடிக்கை பார்க்க போனோம். அப்புறம் கிட்டத்தட்ட இது 1 ஹவர் கிட்ட நடக்கும் இந்த வான வேடிக்கை. நாங்கள் எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா ஒரு 4-5 கழுதை என் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு, வெடி சவுண்ட் கேட்டு பயந்து. அப்புறம் இந்த லைட்ஸ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாட்டு வண்டியில் ஒருத்தவங்க போகிற மாதிரி. அப்புறம் ஊர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து இந்த சீரியல் லைட்லாம் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. வான வேடிக்கை அதெல்லாம் இப்போ வந்து பார்த்துட்டு படுத்து தூங்குறதுக்கே ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் மாடியில் போய் பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த குருவி சவுண்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கே.
நான் சொன்னேன்ல வானவெடிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி திரும்ப போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போயிட்டேன் நான். More moments later. இப்போ புதன்கிழமை இன்றைக்கியோட கோவில் கொடைலாம் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணோம்னா, சாமி வந்து என்னமோ சொன்னாங்களே மஞ்சப்பானை குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ தான் நடக்கும். இந்த தண்ணி சூடு பண்ணுறாங்களோ அதில் மஞ்சள் கரைச்சி வேப்பிலை கரைச்சி அதனால் கொதிக்க கொதிக்க இருக்கும். யார் யார் சாமி ஆடுறாங்களோ அவங்க மேலே ஊற்றுவாங்க. இதுதான் அந்த கோவில் கொடை, இதுதான் அந்த கோவில் கொடைனாலே. இதோட ஆல்மோஸ்ட் இந்த கோவில் கொடையே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சும்மா அந்த கச்சேரி அதெல்லாம் தான். அது வந்து மக்களோட என்ஜாய்மெண்ட்காக. பேக்ரவுண்டில் ஒரு சாங் மாதிரி ஒன்று ப்ளே ஆகிட்டுருக்குல்ல, இதுதான் வந்து என்னென்னா வில்லு பாட்டு. இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கே மறந்துட்டேன். இது திங்கக்கிழமையிலேருந்து இந்த வில்லு பாட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கும். எவ்வளோ பேர் அந்த மஞ்சப்பானை குளிக்கிறத வந்து பார்க்க நிற்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சப்பானை குளிக்கிறது அப்படின்னா என்னென்னா, நல்லா சுட சுட தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கோம்ல, அதை வந்து வேப்பில் வச்சு சாமி ஆடுவாங்க தெரியுமா, அவங்க தலையில் வந்து லைட்டாக தெளிப்பாங்க போல் இருக்குது. அதுதான் மஞ்சப்பானை குளிக்கிறதுனா. இது குளித்ததுக்கப்புறமா சாமி வந்து உள்ளே போகும். அங்கே சாமியோட கோவில் இருக்குல்ல, அங்கே உள்ளே போய் சாமி ஆடும். நான் சொன்னேன்ல இதோட கோயில் கூட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதாங்க கைஸ். புதன்கிழமை நைட்டோட சாமிக்கு பண்ணுற எல்லா விஷயமுமே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு என்னென்னா கும்பம் நடக்கும் நம்ம ஊர்லனா எங்கள் ஊரில். சொன்னேன்ல கும்பம் நடக்கும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வந்து சுற்றி உட்காந்து பார்ப்பாங்க. நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கயிறு மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே தான் அந்த கும்பம்லாம் நடக்கும். நம்ம போய் பக்கத்தில் உட்காந்து பார்க்கனாலும் பார்க்கலாம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடியிலேருந்தே பார்ப்போம். ரொம்ப நேரம் வேறு உட்கார மாட்டோமா, கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுவோம். ஸோ எதுக்கு போட்டு கீழே போயிட்டு உட்காந்து பக்கத்தில் பாய் விரிச்செல்லாம் உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே மாடியிலேருந்தே நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். க்ளீனாக இருக்கம்மா. எப்படி அவசரம் அவசரத்தில்
அவ்வளோதான். புதன்கிழமை நைட் கும்ப முடியுமா, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து என்னென்னா டான்ஸ் கச்சேரி தான் நடந்துச்சு. அப்புறம் சும்மா அப்படியே போயிட்டு நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோதான் அந்த கோவில் கொடையே முடிஞ்சிச்சு அதுக்கோட. இந்த வீடியோ முடிஞ்சு காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.